அண்மைச் செய்தி. சென்னையில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் போலீசார் மீட்டிருக்கின்றனர். மேலும் குழந்தையை கடத்திச் சென்ற பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், விவரங்களை சொல்லலாம். சென்னை போரூர் அடுத்த முகலிவாக்கம் பகுதியை சேர்ந்த கீதா என்ற பெண்ணுக்கு கடந்த 15ஆம் தேதி அன்று அறுவை சிகிச்சை மூலமாக பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. இன்று அந்த பெண் சிகிச்சைக்கு பிறகாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில மதிய வேளையில உடன் இருந்த உதவி செய்வதாக கூறிய ஒரு பெண்ணிடம் ஆட்டோ பிடிக்க சென்ற போது அந்த ஆட்டோவில் அந்த பெண் குழந்தையோடு தப்பி சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் அந்த பெண்ணை பற்றி விசாரணை நடத்தியதில் அந்த பெண் அங்கே தங்கி சிகிச்சை பெற்று வந்ததாகவும், இந்த கீதாவுடன் அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் யாரும் இல்லாததை பயன்படுத்திக் கொண்டு அதற்கு உதவுவது போல நடித்து அவருடன் பழகி வந்த நிலையில் தான் இன்று ஆட்டோவில் தானும் வருவதாக கூறி ஆட்டோ பிடிக்க சென்ற போது அவர் இந்த குழந்தையை கடத்தி சென்றது தெரிய வந்திருக்கு. சில இடங்கள்ல ஜிபே மூலமாக அவர் பணம் செலுத்தியிருப்பதை கண்டுபிடித்து அந்த ஜிபே கூடிய தொலைபேசி வைத்து ரோசியோடைய இடத்தை கண்டறிந்திருக்கிறார்கள். முதலில் ஆர்கே நகர் பகுதியில அந்த பெண்ணை மடக்கி பிடிக்க முயன்றிருக்கிறார்கள் லொகேஷனை வைத்து. அடுத்ததாக புளியந்தோப்பு பகுதியில் வைத்து அந்த குழந்தையும் ரோசியும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரிக்க போது எஸ்தர் ராணி, ரோசி போன்ற பெயர்களை மாற்றி மாற்றி அவர் கூறி வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தனக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் இந்த குழந்தையை கடத்தியதாகவும் முதலில் தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகாக அவருக்கு உதவியதாக சங்கர் என்ற நபரையும் தற்போது போலீசார் பிடித்திருக்கிறார்கள். ரோசி மற்றும் சங்கரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. 9 நாட்கள் ஆன குழந்தையை கடத்தி சென்று அவர்கள் விற்பனை கும்பலிடம் விற்க முயன்றார்கள் என்ற கோணத்தில் விசாரணைக்கு நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு இந்த 9 நாட்கள் ஆன அந்த குழந்தையை மீட்டிருப்பதாகவும், அதே போல குற்றவாளியை கைது செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடத்தல் கும்பலுடன் தொடர்பு உள்ளார்களா அல்லது குழந்தைகள் காரணத்தினால் கடத்தினார்கள் என்ற விவரங்களில் விசாரித்து வருவதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.